வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனலுக்கு எல்லாரையும் அன்புடன் வெல்கம் பண்றேன். இன்னைக்கு இந்த வீடியோல மயிலாடுதுறையில நான் ஸ்டே பண்ண ஆஷிரா ரெசிடென்சி பத்தி ரிவ்யூ பண்ண போறேன். இந்த ஹோட்டல் வந்துட்டு தரங்கம்பாடி ரோட்ல இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆஷிரா ரெசிடென்சி வந்துட்டு லொகேஷன் ரொம்ப கன்வீனியன்ட்டா இருந்துச்சு. டவுன் ஏரியாக்கு கிட்ட இருக்கிறதுனால, க்ளோஸா இருக்கிறதுனால எல்லா பிளேஸஸும் ரொம்ப ஈஸியா ரீச் பண்ணிடலாம். ரூம்ஸ பத்தி பார்க்கும்போது, ரூம்ஸ் ரொம்ப கிளீனாவும், நீட்டாவும் மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க. பேசிக் அம்யூனிட்டீஸ் இருக்கிற ஒரு ஹோட்டலுங்க. கப்போர்டு, அப்புறம் வாட்டர் ஹீட்டர் எல்லாமே இருக்கு. ஏசி ரூம்ஸும் அவைலபிள். பெட்டும் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. அட்டாச்டு பாத்ரூம் தான். அப்புறம் அதுவும் ரொம்ப ப்ராப்பரா கிளீனா மெயின்டெயின் பண்ணியிருந்தாங்க. இது லக்ஸுரி ஹோட்டல்லாம் இல்ல. பட் ஷார்ட் ஸ்டேக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கிற ஒரு பட்ஜெட் ஹோட்டல். இப்போ டெம்பிள் மயூர்நாத சுவாமி டெம்பிள் இருக்குல்ல, அது வந்துட்டு ஆஷிரா ரெசிடென்சியில இருந்து ஒரு அப்ராக்ஸிமேட்லி ஒரு 5 டூ 7 மினிட்ஸ் தான் இருக்கும். ஆட்டோல போனா ஜஸ்ட் 2 மினிட்ஸ்ல போயிரலாம். மார்னிங் தர்ஷனுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும். எஸ்பெஷலி சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு. நெக்ஸ்ட்டு ஃபுட்ட பத்தி பேசணும்னா, நான் சாப்பிட்ட இடம் வந்து முத்து பார்வதி ஹோட்டல். இந்த ஆஷிரா ரெசிடென்சிலேருந்து அது 5 மினிட்ஸ் வாக் தான். அந்த முத்து பார்வதி ஹோட்டல்ல சவுத் இண்டியன் மீல்ஸு, இட்லி, தோசை, சாம்பார் டேஸ்ட் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க. ஃபுட் குவாலிட்டியும் நல்லா இருந்துச்சு. பிரைஸும் ரொம்ப ரீசனபிளா இருந்துச்சு. ஓவராலா பார்த்தா மயிலாடுதுறையில வர்றவங்களுக்கு பட்ஜெட் ஸ்டேக்கு, டெம்பிள்க்கு நியர்பை லொகேஷன், நல்ல வெஜ்ஜு ஃபுட் ஆப்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்றவங்களுக்கு இந்த இடம் வந்துட்டு ஒரு பிக் ப்ளஸ்ஸுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் இப்படியான டிராவல் அண்ட் ஸ்டேக்கு ரிவ்யூஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஓகே. வாய்ஸ் ஓவர் குடுக்குறேன்ல.